ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாத 3 ஜாப்ஸ். 1, சைபர் செக்யூரிட்டி. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அதே அளவுக்கு ஹேக்கிங் சஸ்பெக்ட், வல்னரபிலிட்டிஸ் இதெல்லாம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அவங்க இன்ஃபேக்ட் நம்மளோட முன்னாடி இருப்பாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் நிறைய தேவை. ஸோ சைபர் செக்யூரிட்டி ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. 2, கிளவுட் ஆர்கிடெக்ட். இன்னைக்கு இந்த டெக்னாலஜி எல்லாமே இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு முக்கியமான காரணம் கிளவுட் தான். ஸோ அந்த கிளவுட பில்ட் பண்ற ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. 3, நெட்வொர்க் இன்ஜினியர் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா கம்பெனி ரொம்ப பெருசா இருக்கும். அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி செக்யூர்டா மெயின்டைன் பண்ற வேலை இந்த நெட்வொர்க் இன்ஜினியருக்கு. கண்டிப்பா இதை ஏஐயால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. 4வதா போனஸான ஒரு ஜாப், ஐடி சப்போர்ட் இன்ஜினியர். எப்பேற்பட்ட ஏஐ வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, ஆர்கனைசேஷனுக்குள்ள மிக முக்கியமான ஜாப் இந்த ஐடி சப்போர்ட். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப ஈஸியா உள்ள போக முடியும். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ்ல நீங்க உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.